ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் மற்றும் மத்திய அரசு நடவடிக்கை ஆகியவை குறித்து தமிழக மக்களின் கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். இந்தியாவில் உள்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் மத்திய உள்துறை தான் பொறுப்பு. அந்த உள்துறை அமைச்சர் தார்மீகமாக தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய இராணுவ பலத்தை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சிறு குழு நம்ம நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க என்பது நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். இப்போ அந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளணும். எதிர்காலத்தில் மக்கள் இப்போ நம்ம காஷ்மீரும் நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதி, அங்கே நம்ம பாதுகாப்பாக சுதந்திரமாக சுற்றுலா செல்லலாம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் செல்லணும்னா அதுக்கு நமக்கு பாரத பிரதமரும் நமது உள்துறை அமைச்சரும் தான் அதுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். மத்திய அரசு இதுக்கு தெளிவான ஒரு பதிலடியை கொடுத்தாகணும். அப்போதான் இந்தியா மேலே பாகிஸ்தானுக்கு உள்ள இது பயம் வரும். இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கனால் இந்தியாவுக்குள்ள இப்போதைக்கு 4 பேர் உள்ளார வந்தவங்க இன்னும் 40 பேர் வருவாங்க, அடுத்து 400 பேர் வருவாங்க. அதுக்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். தகுந்த பாடம் அவங்களுக்கு போட்டணும். நம்ம இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் எல்லையில சரியான பாதுகாப்பு போட்டு நாட்டுக்குள்ள தேவையில்லாத நபர்கள் ஊடுருவதை சரியாக கவனிச்சு அதை அரசாங்கம் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் மாதிரி நிறைய பேர் உலாவுறாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறையை அது மாதிரி நம்ம சாதாரண மக்கள் மாதிரி உலாவ விட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், இதுல இருந்து அவங்கள வேரோட எடுக்கணும் அப்படின்றது நம்ம பொதுமக்களுடைய